டேக்குன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி திசை, இந்த சனி இருக்கிற திசையிலே இந்த சனி செவ்வாய் ராகு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசிகாரங்களுக்கு ஒரு டெரரான திசையா இருக்கும். காரணம், நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய திசைகளாக இந்த சனி திசை ராகு திசையெல்லாம் இருக்கு. இந்த சனி என்பது ஜாதகத்துல மரபுகளை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதக சனி திசை வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா நீதிமான் அப்படி நீதிமான் அதெல்லாம் இல்ல, மரபுகளுக்கான உண்டான பிரச்சனை. அப்ப நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த பாவங்கள், நான் சொல்றது பாவங்கள்னு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதான்னு சொல்றேன். பாவங்களை பத்தி நான் பேச வரலைங்க. இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சதுனால இந்த மாதிரி அனுபவிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு முன்னோர்களை பத்தி நீங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எங்க தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு, இப்ப அந்த நோய் வர ஆரம்பிக்கும். அப்ப மரபுகள் சார்ந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாமே நடக்கும். அப்ப மரபுகள் சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல பாசிட்டிவ் நடக்கும். அப்ப சொத்துக்களை பிரிச்சு எடுக்கிறது, அப்பா தாத்தா குடும்பத்துல வந்து தாத்தாவோ பாட்டியோ இறந்துடுறது, அந்த தாத்தா பாட்டி சொத்தை நீங்க பிரிச்சு வாங்கிக்கிறது. அப்ப மரபுகள் ரீதியாக, முன்னோர்கள் ரீதியாக, ஜெனட்டிக் ரீதியாக பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். அதே டயத்துல அது சம்பந்தமான தீமைகள் நடக்கும். அப்ப எனக்கு வந்து செய்வன வச்சுட்டாங்க, இதெல்லாம் யாருன்னா உங்க தாத்தா பாட்டியினுடைய பயம் உங்களை துத்திக்கும். செய்வன வச்சுட்டாங்க, நல்லா இருந்தோம், கண்ணு போட்டுருச்சு, மருந்து வச்சுட்டான், மாயம் வச்சுட்டான், என் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி டம்பான மாதிரி இருக்கு அப்படின்ற கூடிய ஒரு குழப்பமான ஒரு அமானுஷ்யம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை மனசுக்குள்ள ஏற்படுத்தி ஒரு மாதிரி ஏதோ தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனா சனி திசையில தான் சோசியல் ஆக்டிவிட்டியில வந்து இறங்குவாங்க. நிறைய பேர் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆகுறது, கவுன்சிலர் ஆகுறது, லோக்கல் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளாகிறது, இந்த லேண்டுல வந்து பெரிய ஆளாகிறது, சமூகத்துக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய போஸ்டிங் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில நடக்கும். சனி திசையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. கடகடன்னு புழுப்புன்னு மேல வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சனி திசையில சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிடும். சனி திசையில நரம்பு மண்டலங்கள், கால், முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்காத ஆளே இல்லை. யாருக்கு எடுத்தாலும் கால் நோய், இடுப்பெலும்பு, நரம்பு வாதங்கள், ஃபிக்ஸ் வருது, தைராய்டு மாத்திரை சாப்பிட்றது, பிரஷர் மாத்திரை சாப்பிட்றதுன்னு. அதாவதுங்க, நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து தலைவலிக்குது, பேராசிட்டமால் சாப்பிட்டேன், இல்லைன்னா இந்த பக்கமா பெயின் இருக்கு, இந்த டேப்லெட் சாப்பிட்டேன்றது இல்லை. நான் சொல்லக்கூடிய நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தைராய்டு, ப்ரெஷர், சுகர்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு சின்ன மாத்திரையை வாழ்க்கை ஃபுல்லா எடுக்கக்கூடிய நோய்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சனி திசையில அந்த மாதிரி நோய்களை ஆரம்பிச்சு வச்சிடும். அப்ப சனி திசையில ஆரம்பிச்ச மாத்திரை எத்தனை திசை ஆனாலும் தின்னுட்டே இருக்க வேண்டியதான். அப்ப சனி திசையில் தொடர்ச்சியான மாத்திரைகள் எடுக்க வைப்பது நடக்கும். மரபு ரீதியான குழப்பங்களை நடத்தும். குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். உங்களுடைய வேல்யூ, அதாவது தொழில் ரீதியாக உங்களுடைய நாலேஜ், திறமைகள், ஸ்கில்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் இருக்கு இல்லைங்களா, இது வழியா உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக சனி திசையில தொழில் ரீதியாக நீங்க முன்னேறலாம். மரபு ரீதியாக சில குழப்பங்களை கடந்துதான் வந்தாகணும். ஏதோ நம்மளுக்கு தப்பு நடந்துகிட்டே இருக்கின்ற உணர்வும், இது ஏதோ முன்னோர்கள்ட்ட இருந்து வந்துச்சுன்ற உணர்வுகளும் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வெளியேறது, பூர்வீகங்களை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்திக்கிறது. நான் வந்து எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு சார், எங்க குலதெய்வம் கோயில் சார், அதை தேடி அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில் நடக்கும். சனி திசையில் நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து சமூக அக்கறையுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி திசையில எந்த ஒரு தீமையும் நடக்காது, நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக சனி திசையில் சொந்த ஊர்ல இருந்து வெளியேற்றி விட்டுரும், வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சு பெருசா சக்சஸ் ஆயிருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த திசைகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.